விஜய் அவர்களுடைய விவகாரத்து பிரச்சனை, அதாவது 2025 டிசம்பர்லயே அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஃபைல் பண்ணது அப்படின்னா அகைன் என்னைக்கு ஒரு விஷயம் மீடியாவுக்கு சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது இல்லையா? கண்டிப்பா மேம். இதற்கு முன்பே சங்கீதா அவர்கள் மியூச்சுவலா டிவோர்ஸ் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிடம் கேட்டதாகவும் தர மறுக்கிறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மைதானா? விஜய் கொடுக்க மறுக்கிறாரா? 2021 எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சது. அதாவது ஒரு நடிகையுடன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்க ஒரு விஷயம் எனக்கு தெரிய அப்போ நான் அவர்கிட்ட இது கேட்டேன். கேட்கும்போது அவர் இல்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்லாம் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, பட் எதுவும் மாறல. விஜய் அவர்களுடைய பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் கரெக்டா அந்த தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே. அகைன் அதான் இந்த ஒரு தேர்தல், இந்த ஒரு அரசியல் களம், அரசியல்வாதிகள் அப்படின்னு வந்துட்டாலே அது எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அந்த நடிகை போட்டோ போடும்போது இவரை அதை அப்ஜெக்டும் பண்ணல, கேள்வியும் கேட்கல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய விவகாரத்து பிரச்சனை, அதாவது 2025 டிசம்பர்லயே அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டதா சொல்லி இப்போ அந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூபங்கமா ஆகிறதுக்கு காரணம் என்ன மேம்? ஏன் இவ்வளவு நாள்? இவ்வளோ காலங்கள் அப்படிங்கிறத தாண்டி, எஸ் again it is based on procedure. ஏன் இவ்வளவு நாள் வெளியே தெரியாம இருந்தது, இப்போ வெளியில தெரிய வருது? அகைன் அதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணது அப்படின்னா அகைன் என்னைக்கு ஒரு விஷயம் மீடியாவுக்கு சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது இல்லையா? ஸோ டிசம்பர் 3 அவங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ண பெட்டிஷன் தான் இது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு இப்போ நேற்று அது ஹியரிங்க்கு ஏப்ரல் 20ஆம் தேதி 2 பேரையும் இன்பர்சனா அப்பியர் ஆக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மேம். இப்போ இந்த செங்கல்பட்டுல ஏன் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, ஏன் சென்னையில பதிவு பண்ணப்படலை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. என்ன காரணம்? அகைன் எஸ், இது டவுட் ஐ திங்க் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு ரிலிஜனை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. ஓகே, அதை தாண்டி ஜூரிஸ்டிக்ஷன் மேட்டர்ஸ். ஆக்சுவலி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எங்க வேணா ஃபைல் பண்ணிட முடியாது. ஓகே, ஒன்று அந்த பர்சன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்க ப்ரூஃப் அட்ரஸ்ல பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படின்னா அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு எங்க கல்யாணம் ஆச்சோ, பிளேஸ் ஆஃப் மேரேஜ், இல்லைன்னா மேட்ரிமோனியல் ஹோம், அவங்க எங்க கல்யாணமா இருக்காங்களோ, ஸோ அது நீலாங்கரை இல்லையா? ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க செங்கல்பட்டுல ஃபைல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா மேம். இப்போ 1999 இந்திய முறைப்படி இங்க அவங்க ஸ்பெஷல் ஆக்ட்ல கல்யாணம் ஆச்சு. ஆனா அதற்கு முன்பே யூகேல 1998 கல்யாணம் ஆயிருக்கு. சேம் இங்க இருக்கிற ப்ரொசீஜர் தான் அங்கேயும் இருக்குமா? ஏன்னா இந்த கேள்வி பெருசா யாருமே கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ப்ரொசீஜர் அங்க எப்படி இருக்குமா? ப்ரொசீஜர்ன்றது அகைன் கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது அந்த லாஸ் பொறுத்து மாறுபடலாம், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஓகே, அகைன் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில இடத்துல பார்க்கும்போது ஒரு கண்ட்ரியில மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே 2 கண்ட்ரியில இருக்கும்போது அந்த கண்ட்ரியில டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃப்ரெஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, பட் இங்கே இந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க இங்கே சங்கீதா அவர்கள் யூகே இல்லையா இருந்தாங்க அப்படின்னும் போது, விஜய் அவர்கள் இங்கே மேரேஜ் பண்ணது இங்கே அப்படின்னும் போது அப்போ இங்கே அவங்க மேட்ரிமோனியல் ஹோமை வச்சு அவங்க இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இங்கே ஆர்டர் காப்பி வாங்கினாலுமே இட் இஸ் அ வேலிட் ஆர்டர். கண்டிப்பா மேம். இதற்கு முன்பே சங்கீதா அவர்கள் மியூச்சுவலா டிவோர்ஸ் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிடம் கேட்டதாகவும் விஜய் அதை தர மறுக்கிறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மைதானா? விஜய் கொடுக்க மறுக்கிறாரா? கொடுக்க மறுக்கிறாரு. அகைன் அது பெட்டிஷன் பேஸ்டு தான். ஏன்னா அவங்க சொல்றதே என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2021 எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சது. அதாவது ஒரு நடிகையுடன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்க ஒரு விஷயம் எனக்கு தெரிய அப்போ நான் அவர்கிட்ட இது கேட்டேன். கேட்கும்போது அவர் இல்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்லாம் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, பட் எதுவும் மாறல. அகைன் 2021 செப்டம்பர் டு 2022 பிப்ரவரி வரைக்கும் நானும் என்னோட லீகல் கவுன்சில் சைட்ல இருந்தோ நான் பேசி பார்த்தேன், பட் அமிக்கபிளா முடிக்கணும்னு. பட் எந்த ஒரு சொல்யூஷனும் அங்கே வரல அப்படிங்கிறதா இருக்கட்டும். தாண்டி அகைன் 2024 அட்வொகேட் மூலியமா நோட்டீஸ் அனுப்பினதா இருக்கட்டும், இல்லை நவம்பர் 9, 2025 நான் பர்சனலாவே உட்காந்து பேசினேன், அப்பயும் எதுவுமே ரெசல்யூஷன் வரல அப்படிங்கிறதாகட்டும். இது எல்லாமே ஏன்னா அவரோட ஃபேம் கருதி எல்லாம் கருதி நான் ட்ரை பண்ணியும் மியூச்சுவலா முடியல அப்படிங்கிறதுனால, பிளஸ் அவங்க சில அலிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த காரணங்கள்னால தான் நான் இப்போ என்னோட பேசிக் ரைட்டை நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கு.
கண்டிப்பா நீங்க சொன்னீங்க 2021 இருந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துலதான் வந்து கரெக்டா அந்த தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்களே. அகைன் அதான் இந்த ஒரு தேர்தல், இந்த ஒரு அரசியல் களம், அரசியல்வாதிகள் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இதே மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல இல்ல விஜய் அவர்கள் நேம் டேமேஜ் பண்ணதான் சங்கீதா அவர்கள் அதை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இங்க விஜய் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவங்க பேரையும் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி தானே, அவங்க உறவையே அவங்க கொச்சப்படுத்துற மாதிரி தானே, அதையும் தாண்டி அவங்க குழந்தைகளையும் அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு அவமான ஒரு கட்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி இதெல்லாம் யோசிக்காம யாராவது ஒருத்தர் வந்து அவங்க மேலே அவங்க போட்டுட்டு வந்து ஃபைல் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க இங்க சொல்றதே என்ன அப்படின்னா, இங்க நெக்லெக்ட் மென்டல் க்ரூயாலிட்டின்னு ஒன்று இருந்ததுன்னு அவங்க இந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க. ஓகே, ஏன்னா அந்த நடிகையோட உறவு இருந்ததுனால அவரு என்ன டோட்டலா நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, எங்கெல்லாம் எனக்கு கூட்டிட்டு போனாரோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஃபினான்ஷியலாவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என் குழந்தைங்களையும் என்னையும் கவனிக்கல. ஓகே, என் குழந்தைகள் இதனால அவமானப்பட்டாங்க. அந்த நடிகை போட்டோ போடும்போது இவரை வந்து அதை அப்ஜெக்டும் பண்ணல, கேள்வியும் கேட்கல. ஓகே, இந்த மாதிரியான எல்லாத்தையும் ஒரு அலிகேஷன் தான் அவங்க வந்து ஸ்டேட் பண்றாங்க. சிம்பிளா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் பிரைமா ஃபேஸே இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் பெட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு, ஓகே, அட்மிட் பண்றதுக்கு பிரைமா ஃபேஸையோட அவங்க இங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா மேம். இருந்தாலும் வந்து முழுக்க வந்து அந்த பெண்ணை தான் வந்து குறை சொல்றாங்க மக்கள். வந்து என்னதான் விஜய் அவர்கள் மேல தவறு இருந்தா கூட இந்த சமூக ஊடகங்கள் மூலியமா ஒரு பெண் தான் கண்டிப்பா தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பல விஷயங்களை எடுத்துக்கோமே, அந்த இடத்துலயும் அந்த பெண் தான் தாக்கப்படுறாங்க. காரணம் என்ன மேம், நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விவகாரத்திலையும் சேமா இதே விஷயம் தான் நடக்குது. அகே நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சொசைட்டி மக்கள் தான் அந்த இடத்துல மாறணும். ஓகே, இது யாரோ ஒருத்தர்ன்றதுனால இது ஒன்றும் இல்லை. இப்போ இதே ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடக்கும்போது பரிதாபப்படுவோம் இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு ஏதோ நடக்கும் போது இவங்க வந்து ஒரு ஐடியாலஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால ஈஸியாக அவங்க மேலே வந்து சேற்ற வாரி வந்து தூத்துற ஒரு விஷயம், வாரி இறைக்கிற ஒரு விஷயம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் தாண்டி எப்பவுமே இந்த சொசைட்டி பண்ற ஒரு விஷயம், அந்த விமன் எந்த இஷ்யூ வேணா எடுத்துக்கோங்களேன், ஒரு விமன் ரிலேட்டடான ஒரு அஃபென்ஸ் எது நடந்தாலுமே, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலுமே அந்த விமனை ஃபர்ஸ்ட் குறை சொல்றது தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷம் இதே இடத்துல இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு அவங்க ஏன் இப்போ வந்தாங்க, அப்போ அவங்க என்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பெட்டிஷனில் இருக்கே, அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஒதுக்கப்படும் போது அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைங்க என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன் யாருமே யோசிக்கல? கண்டிப்பா. என்னதான் வந்து அந்த பெண் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாலும் ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல வந்து ஒரு விஷயத்த வந்து பூதாகரமா ஆக்குறது சமூக ஊடகங்கள் தான். ஆனா இந்த விஷயம் உண்மையா பொய்யானே இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களே, இதை எப்படி மேம்பா? ஏன் அகைன் அந்த மீடியா ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இருக்குன்றத இல்லை அப்படிங்கிறோம், இல்லைன்றது இருக்குன்றதும் சில விஷயங்கள் சித்தரிச்சும் வந்து சில பேர் அந்த சேனல்ஸா இருக்கட்டும், சில மீடியாஸா இருக்கட்டும், அகைன் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதை தாண்டி இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து விவாதத்துக்கு உட்படும் போது கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய கட்டாயம் கிடையாது, பேசவும் கூடாது. அந்த இடத்துல இப்பயுமே அவங்க பர்சனல் லைஃப்குள்ள நம்ம போல இல்லையா, இது ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு விஷயம் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் போதுதான் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உண்மையா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து திரும்ப வந்து உணர்த்துது. கண்டிப்பா அவர் மிகப்பெரிய நடிகர், இன்னொன்று தாவைக்கா தலைவர் அப்படின்றத தான் அதெல்லாம் மனசுல வச்சுதான் வந்து அவங்க வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் வந்து கேட்டதாகவும், இப்போ அதையும் மீறி இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. என்ன காரணம், இதை வந்து அந்த மாதிரி கேட்டும் வெளியில வர்றதற்கு வாய்ப்பு அதிக அளவுல இருக்குதா மேம்? எஸ், இன் கேமரா ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு இன் பர்சனாவும் வரலாம், வீசிலியும் அட்டென்ட் பண்ணலாம், த்ரூ அட்வொகேட்டும் அவங்க அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு டைமும் கோர்ட்டுக்கு வரும்போது அது ஒரு எவ்வளோ அவங்களுக்கு ஒரு மென்டல் அபியூஸா இருக்கும்ல அந்த இடத்துல. இப்போ வரும்போது சும்மா ஏதாவது பிரச்சனையானாலே ஐயோ என்னாச்சுன்னு கேட்கும், நமக்கே ஒரு மன உளைச்சல் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு காமன் பப்ளிக் கூட ஒரு கூட்டமா ஒருத்தர் உள்ள போகும்போது அது அவங்க அவளை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பிரைவேட் சேம்பர், ஒரு இன் கேமரா ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த இடத்துல கேட்டு. கண்டிப்பா மேம். ஆனா இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் தான் கேட்கறாங்க. இதை வந்து எல்லாரும் கேட்க முடியுமா? சாமானிய மக்களும் வந்து இந்த இன் கேமரா ஃபெசிலிட்டிஸ் வந்து கேட்க முடியுமா? அதற்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கு. அதனால என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம பார்க்கணும்ல. இப்போ ஒரு காமன் பீப்புள் அப்படின்னா நோன் ஃபேஸ் இந்த சென்ஸ் வந்து மீடியா பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அகைன் அவங்க வரும்போது அவங்க வர்றது தெரிஞ்ச கூட்டம் கூடும், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது அந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயம் அலோவ் பண்ணப்படலாம். கண்டிப்பா. அந்த இடத்துல யாரெல்லாம் மேம் இருப்பாங்க? அகைன் அந்த இடத்துல யார் இருப்பாங்க? ஜட்ஜ் இருப்பாங்க, 2 பேரோட அட்வொகேட்ஸ், இவங்க 2 பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க, அனுமதிக்கப்பட மாட்டாங்க. கண்டிப்பா. இது வந்து சமூக வலைதளங்கள்ல வரும்போதுதான் வந்து அவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, ஏன் இப்ப வரைக்குமே விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலுமே கொடுக்கல மேம்?
சி அகெயின் அதுதான் இப்போ மீடியாவில் கேட்குற கேள்விக்கும் வர கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாருமே பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் விச் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே, இது அவங்க எங்கே பதில் சொல்லணும் அப்படின்னா லீகலாக ஒரு விஷயம் ப்ரொசீட் ஆகிடுச்சு. லீகலாக கண்டிப்பாக அவங்க தரப்பு வாதங்களையும் அவங்க தரப்பு பதிலையும் அவங்க வந்து அந்த இடத்துல வைத்து தான் ஆகணும். ஓகே, அதை தாண்டி அவங்க ஏன் பதில் சொல்ல அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு அது யாரா இருந்தாலும் ஓகே, ஏன்னா இதே பேசும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சங்கீதா அவங்க வெளியே வந்து பேசியிருக்கலாம் இல்லையா, அவங்க பேசல வைக்கலன்னும் போது பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? பிகாஸ் this is not the right thing, right platform. இது போய் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் லீகலா. எஸ் மேண்டேட்ரி, இட் இஸ் த டியூட்டி டு கிவ் அ ரிப்ளை ஆர் என்ன இருக்கோ அதுக்கான பதிலோ அதுக்கான விளக்கங்களையும் அவங்க கொடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து அவங்க கொடுக்காம இருக்க முடியாது. அங்கே வந்து மௌனம் யாரா இருந்தாலும் அங்கே வந்து மௌனமா இருக்க முடியாது. கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள், அதாவது இப்பதான் வந்து கவுன்சிலிங்கே வந்து அட்டன் பண்ண போறாங்க இவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் கேட்கறாங்க. அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சங்கீதா அவர்கள் ஜீவனாம்சம் கேட்கப்படுறதா ஒரு தகவல் வருது. இது உண்மைதானா? இதுவும் அந்த இதுல வந்து எதுவும் அது தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கா? இருக்கு. செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னும் போது see again asking maintenance or alimony அப்படிங்கிறது it is a part of the proceeding, it is a part of the petition. ஓகே, அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் கேஸ் நடத்துறேன், இவ்வளோ நாள் வந்து அவர் பார்த்துக்கிட்டு வந்தாரு, ஆனால் ஆஸ் பர் லா வந்துட்டு கேஸ் நடக்கும் போதும் வைஃப் சங்கீதா விமன் அந்த வீட்டிலே இருக்கலாம். தட் இஸ் வாட் லா சேஸ். அவங்கள வெளியில போன்னு சொல்றது தான் இட் இஸ் அன் லைக் வயலன்ஸ். அது மாதிரி சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது ஆஸ் பர் லா ப்ரொவிஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது மாதம் இது இருக்கு, இது கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ட்ரி மெயின்டெனன்ஸும் வேணும், பர்மனெண்டா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு அலிமோனியும் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுவும் ஆஸ் பர் ப்ரொவிஷன் தான். அகெயின் அது எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அது டிசைட் பண்ணப்படும். ஏன்னா இங்க எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா இப்ப பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து விஜய் அவர்கள் தவற விட்டுட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. இப்போ அதனால அவருக்கு முழுக்க அந்த பொது வாழ்க்கையோடைய பிரச்சனை, அந்த பொது வாழ்க்கையோடைய பிரச்சனையுமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இது வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு விஜய் அவர்கள்? ஏன்னா இப்ப வரைக்குமே மௌனமா இருக்காரு. அவர் லீகலா தான் வந்து போவேன் அப்படின்னு சொல்றாரு. லீகலா போறதுக்கு எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குன்னு? சான்சஸ் இல்ல, ஹஸ் டு கிவ் அ ரிப்ளை. ஏன்னா அது வந்து வந்தாச்சு அந்த இடத்துல. ஓகே, இது மியூச்சுவல் பெட்டிஷன்னா அது வேற ஸ்டோரி இல்லையா, இது வந்து அவர் போகி தான் ஆகணும் அந்த இடத்துல. மியூச்சுவல்கே 2 தடவை அவர் பதில் சொல்லலன்றப்போ இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுவாரா? ஹஸ் டு கிவ் அ ரிப்ளை. ஏன்னா அவர் சம்மன் வாங்குறாரு, சம்மன் கோர்ட் சம்மன் போகும் இல்லையா, அப்புறம் வந்து அட்வொகேட் சைட்ல இருந்து பிரைவேட் நோட்டீஸ் போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வந்து இங்க நடக்கதான் போகுது. ஓகே, அப்படி இருக்கும் போது இங்க வந்து நீங்க கேட்ட மாதிரி அது ஒரு பர்சன் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ பொது வாழ்க்கையிலயோ அந்த பர்சன் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கணும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மனசாட்சிக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா மொராலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு மாரல் வேல்யூஸ் அப்படிங்கறது இங்க கொஸ்டின் ஆகுது இல்லை. ஏன்னா நம்ம திரும்ப அதான் சொல்றோம், ஒரு நடிகரா இருக்கட்டும் இல்ல ஒரு அரசியல் கட்சியில யாரா இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஃபேமா இருக்கக்கூடியவங்க பார்த்து மக்கள் நிறைய கத்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க தப்பாயிடுமோ அப்படிங்கிறது தான் ஒரு பயமா இருக்கு. கண்டிப்பா இப்போ வரைக்குமே அந்த லேடியுடைய பேர் நன்மதிப்பை கெடுக்க கூடாதுன்னு இப்ப வரைக்குமே அவர்களுடைய பெயரை குறிப்பிடல. ஒருவேளை சங்கீதா அவர்கள் இவர்களுடைய அழுத்தத்தினால குறிப்பிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு எந்த மாதிரியான திருப்பு முனையை ஏற்படுத்தும்? அகெயின் இது வந்து அந்த கண்டென்ட் ஒண்ணுதான். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறதே பாத்தீங்கன்னா செக்ஷன் 27 clause 1 sub clause A, B and D படி adultery, desertion and cruelty தான் கேட்டிருக்காங்க. திருமணத்தை தாண்டி உறவு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரினஸ் வேற ஒரு பெண்ணுடன் அப்படிங்கிறது. நிறைய கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒரு பெண்ணுடன் அவர் இருக்காருன்றது இருக்கும். நிறைய சில கேசஸ்ல அது யாருடன் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வரும். திருமணத்தை தாண்டி ஒரு உறவு இருக்கலாம்னு ஒரு ஜட்மெண்டே வந்து இது இப்போ ரீசெண்டா வந்துச்சே மேம், அது இவருக்கும் பொருந்துமா? திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கலாம்ன்ற ஜட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு திருமணத்தை தாண்டிய உறவில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது கிரிமினல் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ஆஃப்க்கு இப்போ இது போகாது. அடல்ட்ரி எஸ், அது கிரவுண்டா வச்சு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கலாம். நான் திருமண பந்தத்துல இருக்கேன், என்னை தாண்டி வேற ஒரு பெண்ணுடன் அவர் தொடர்பு இருக்காரு அப்படின்னும் போது அப்ப எதற்காக இந்த திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க வருது இல்லையா. சோ அதனை நோக்கி தான் இந்த கேஸும் இங்க இருக்கு. கண்டிப்பா ஒருவேளை அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா அடல்ட்ரி தென் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் தி சேம். அவ்வளவுதான். அந்த அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். திருமணத்தை தாண்டி ஒரு உறவு, இந்த பெண்ணுடன் ஒரு உறவில் இருக்காரு, அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதனால எனக்கு வந்து டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், இந்த மேரேஜை லீகலா டெர்மினேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரே காசா இருக்க போகுது. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எந்த மாதிரியான திருப்பு முனையை கொண்டு வருது அப்படின்னு. இந்த வழக்கு ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.